ராசி ரொம்ப அருமையான ராசி. சந்தோஷத்த அடுத்தவங்கள தேடி போகாம, சந்தோஷத்த உங்களுக்குள்ள தேடுங்க. கண்டிப்பா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பா அமையும் அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா, இந்த கன்னி ராசி அன்பர்கள் எப்பவுமே தன்னுடைய வாழ்க்கைக்காக அதிகம் கவலைப்பட மாட்டாங்க. அடுத்தவங்களுடைய வாழ்க்கைக்காக கொஞ்சம் கவலைப்படக்கூடியவங்களா இந்த கன்னி ராசி அன்பர்கள் இருப்பாங்க. எப்பவுமே கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கிறத விரும்புவாங்க. தானும் சரி, தன்னை சுத்தி இருக்கிறவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும் அப்டின்னு நினைப்பாங்க. மற்றவங்களுடைய மனதை எப்பவுமே எந்த காரணத்துக்கு கொண்டும் புண்படுத்த மாட்டாங்க. குறிப்பிட்ட வேலையை கரெக்டான நேரத்தில் செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி வீடு சரி, வேலையும் சரி, செய்கிற தொழிலும் சரி கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், கரெக்டான நேரத்தில் எல்லாம் செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் அந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. இங்கே ஆளக்கூடிய கிரகம் புதன் என்பதனால நல்ல ஒரு அறிவாற்றல் நிறைந்தவங்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உறவுகளால் இவங்களுக்கு கொஞ்சம் தொல்லை ஏற்படும். குறிப்பாக கன்னிராசியில் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரன் அதிபதியாக வர்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல், அடிக்கடி உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். முடிந்த அளவுக்கு உங்களை பற்றி நீங்கள் யோசிச்சிங்கனாவே இந்த கன்னிராசி என்பர்கள் நல்ல ஒரு பர்ஃபெக்டாக நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே கன்னிராசி என்பர்கள் தன்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய நிலையை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பாடுபடுவேன். அவங்களையே தெரியாமல் அவங்க மற்றவங்கள உயர்த்திக்கிட்டு இருப்பாங்க. மற்றவங்களுக்கு ஒரு ஆலோசனை கூறுவாங்க. ஒரு தொழிலில், ஒரு வியாபாரத்தில், எதுலையாக இருந்தாலும் கொஞ்சம் ஆலோசனை சொல்லி அவங்கள முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பாடுபடக்கூடியவங்களாக அந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் இவங்களுக்கு மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விரும்பிய மன வாழ்க்கையை அமையும். இவங்களுக்கு குழந்தை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஆசைக்கு ஒரு பெண் குழந்தை, அஸ்திக்கு ஒரு பெண் குழந்தைங்கிற மாதிரி நல்ல அழகான பெண் குழந்தைகள் உங்களுக்கு பிறக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேத்துக்கு ஒரு 80% பேத்துக்கு பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளே இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அதிகம் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா நல்ல ஒரு சாதனையாளராக வருவாங்க. நிறைய நற்பலன்கள் அவங்க மூலிமா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு தெரியாத வேலையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லா வேலையும் தெரிந்து வைத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ள நபர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள். அதனால எல்லா விஷயத்தையும் நிறைய கற்று வைத்திருப்பாங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஆசிரியர் தொழில், பொறியாளர் தொழில், அயல்நாட்டிலேருந்து ஏதாவது தூதரக தொழில் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக வரும். அதே மாதிரி ஒரு சில கன்னிராசி என்பர்களுக்கு வழக்கறிஞர் தொழில் அருமையாக வரும். நல்ல ஒரு கணக்கு போடக்கூடியவங்களாக இருப்பாங்க. எழுத்து சார்ந்த துறையில் நல்ல ஒரு கதாசிரியராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். கலையில் அதிக ஈடுபாடு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுகளை உண்ணக்கூடியவங்கள அந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பால் சார்ந்த உணவுகளை விரும்பி உண்ணக்கூடியவங்கள இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றத்தை தரப்போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் உங்கள் உறவுகள் வகையில் யாருக்காவது பொருந்தி போகுதா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் யாராவது ஒருத்தர் கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பமே செழிப்படையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கன்னிராசி என்பர்கள் புதன் அங்கே ஆளக்கூடிய கிரகம் என்பதனால நல்ல அறிவாற்றல் அறிந்தவங்களாக, நல்ல ஒரு ஆளுமை திறன் உள்ளவங்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு எல்லாத்தையும் அரவணைத்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கெட்ட பேர் தான் அதிகமாக கிடைக்கும். இருந்தாலும் இவங்க எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா நிலராசி, அதனால் கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த கன்னிராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அல்லது உறவுகள் வகையில் யாராவது இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, வாங்க நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் புதன் 6ஆம் வீட்டில் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். சிக்கலான பிரச்சனையை கூட ரொம்ப பொறுமையாக அணுகி அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய காலகட்டமாக இது வருகின்ற நாட்கள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் இருந்ததுலேயே அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். குரு பகவான் 10ஆம் வீட்டில் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார். தொழிலில் கொடியேற்றி பறக்க போகிறீங்க. தொழிலெலாம் ஒரு சிலர் விரிவுபடுத்தியிருப்பீங்க. அதில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சனி பகவான் 7ஆம் வீட்டில் மீன ராசியில் இருக்கிறார். திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கூட்டு தொழில் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும்
கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கூட்டாளர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6ஆம் வீட்டுக்கு மாற இருக்கிறார். தொழில்நுட்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சூரியன் 6ஆம் வீட்டில் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். வழக்கு விவகாரங்களில் இருக்கிற கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுவீங்க. நல்ல ஒரு மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். முக்கிய கிரகங்களுடைய கூட்டு பயிற்சி இருக்கிறதுனால நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு. அதை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம் வாங்க. கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் இப்படி இருக்கிறதுனால இயற்கையாகவே நல்ல ஒரு பகுப்பாய்வு திறன் உள்ளவங்களாக இந்த கன்னிராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வர போறீங்க. எதிரியை சவால் விட்டு வெல்லக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் அமைந்திருக்கு. குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் முடிகிறதுக்குள்ள ஒரு சில எதிரிகளுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிரகங்கள் முழுவதுமே 6ஆம் வீடான கும்பராசியில் இருக்கிறதுனால அந்த வீடானது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக நின்னாங்களோ அவங்கெல்லாம் உங்ககிட்ட இந்த காலகட்டத்தில் பணிஞ்சு போவாங்க. ஏன்னா நீங்கள் தடைகள் பிரச்சனைகள் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பழகி போன ஒரு விஷயம் தான். இதை இப்படி அணுகுனா சரியாயிரும், அதை அப்படி அணுகுனா சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய நிலை இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வேலையிலையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள நபர்கள் தான் இந்த கன்னிராசி என்பவர்கள். எவ்வளோ சிக்கல் வந்தாலும் அந்த சிக்கலை கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அணுகி அந்த சிக்கலை அதே இடத்துல சரி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் பொறுமையாக தான் அணுகுவாங்க. ஆனால் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் சுப கிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் மிதுன ராசியில் செஞ்சிருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு உயர்வை பார்க்க போகிறீங்க. ஒரு உன்னதமான நிலையை இந்த காலகட்டத்தில் அடைய போகிறீங்க. அதற்கான அறிகுறிகள் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு தென்படும். நம்ம இதை செஞ்சோம்னா கரெக்டாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அறிகுறியெல்லாம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தெரியும். குறிப்பாக பிப்ரவரி மாதத்துலேருந்தே அதை தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது அறிகுறி தென்படுதா அப்படிங்கிறத மறக்காமல் அந்த கன்னிராசி என்பவர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. 7ல் சனி பகவான் இருக்கிறதுனால உறவுகளால் சின்ன சின்ன சோதனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் 6 மற்றும் 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஆற்றலை இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உறவுகள் வகையில் குறிப்பாக உங்களுடைய உடன்பிறப்புகள் வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சோதனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த கன்னிராசி என்பவர்களை பொறுத்தவரையிலும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் ஓரளவுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். தொழில் ரீதியாகவும் சரி வியாபார ரீதியாகவும் சரி நல்ல ஒரு வளர்ச்சியை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை 10ஆம் இடத்துல இருக்குது. 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் துலா ராசியில் விழுவதனால நல்ல ஒரு வருமானத்தை குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த கன்னிராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப ஆதரவு கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் உறுதியோடு முடிவெடுப்பீங்க. உங்களுடைய கடினமான உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு போனஸ் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு நல்ல சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா தனக்காரகன் சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். செல்ல பிராணிகள்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அல்லது செல்ல பிராணிகள் உங்களுடைய வீட்டுக்குள்ளேயோ அல்லது வெளியிலேயோ நீங்கள் வாங்கி வளர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பழைய கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் வாழ போகிறீங்க. புதிய கடன் வாங்குறத மட்டும் இந்த கன்னிராசி என்பவர்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. நேர்மையாக நடந்துக்கோங்க. மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி குறுக்கு வழியில் ஏதாவது போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையாது. நேர் வழியில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த பிப்ரவரி மாதம் இறுதியில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல செவ்வாயோட ராகு இணைந்திருக்கிறார். உடல் சூடு, சிறிய அளவிலான ஏதாவது சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சமையல் அறையிலே கூட சமைச்சிட்டு இருக்கும்போது ஒரு கத்தி படுறது அல்லது கையில் ஏதாவது காயாகிறது, வண்டி வாகனத்தில் செல்லும்போது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வர்றதுக்கான சூழ்நிலையெல்லாம் தென்படும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் நாங்கள் எங்களுடைய டைட்டிலில் கூட ஆபத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அதனால் கன்னிராசி என்பர்கள் சமைக்கும் போதோ வண்டி வாகனத்தில் செல்லும் போதோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி ஒரு சில அறிகுறியெல்லாம் இந்த காலகட்டத்தில் தென்படும். முன்னோர்கள் வழிபடுங்க. அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. கண்டிப்பாக அதற்கான அறிகுறியெல்லாம் தெரியும். சித்தர்கள் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை